தனியார் துறையில் வேலை தேடுவதற்கு அரசாங்கம் தேவையில்லை. எங்களுக்கு கேட்குற தீர்வு நியாயமான தீர்வு, நிரந்தர தீர்வு அரசாங்க வேலை. வயசு போகுது, 35-36 வயசு ஆகுது. அப்ப 45 வயசு தான் வேலைக்குரிய கடைசி வயது இல்லை. அப்ப அதுக்குள்ள இப்ப தரவே இல்லைன்னு சொன்னா அது எங்கட வேலையில பட்டதாரிகள் பற்றி கதைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று சொல்லி வேலை இல்லாத பிரச்சனையால கல்யாணங்களும் இல்லாமல் அப்படி வீட்டுல வர நிறைய பிரச்சனைகள் இப்ப பெண்கள் வந்து முதலீடுலாம் செய்யறாங்க. சீனாக்காரன் இந்தியாக்காரெல்லாம் முதலீடு செய்யறாங்க. ஆனா கேட்டா அரசாங்கத்துல பொருளாதார தட்டுப்பாடு. ஆனா கவர்மெண்ட் ஜாப்காரனுக்கு மட்டும் மடங்கு 3 மடங்கு 4 மடங்குல சம்பளத்தை உயர்த்துறாங்க. அழுகிறப்பெல்லாம் பால் குடிக்கும். கடற்கொழில் அமைச்சர் அவர்களுக்கு நாங்க போராட்டம் தான் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அதுக்கு எந்த பதிலுமே கிடைக்கல. முழுமையான ஒரு முடிவென்றது கிடைக்கல. ஆனால் எங்களை அரசாங்கம் இன்று வரை புறந்தள்ளி கொண்டிருக்கின்றது. வணக்கம், என்னுடைய பெயர் கிருஷ்ணராசா டெனிசன். நான் ஒரு வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தினுடைய ஒரு அங்கத்தவராக இருக்கிறேன். இன்றைய தினம் எங்களினுடைய அடையாளங்களை வெளிப்படுத்தி ஒரு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக இந்த யாழ்ப்பாண இந்த நகர மத்தியிலே நாங்கள் கூடியிருக்கின்றோம். அதாவது இந்த பட்டமளிப்பு உடைகளை தரிப்பக்கூடிய நோக்கம் என்னன்னு சொன்னால், நாங்கள் ஒரு படித்த இளைஞர்களாக, படித்த யுவதிகளாக இந்த நாட்டிலே இருக்கின்றோம். ஆனால் எங்களை அரசாங்கம் இன்று வரை புறந்தள்ளி கொண்டிருக்கின்றது. அதனால் தான் எங்களுடைய இந்த உடையை தரித்திருக்கின்றோம். அதற்காக எங்களுடைய அடையாளங்கள் எங்களுடைய கல்வியையோ அல்லது வருகின்ற இளைஞர்களையோ மட்டம் தட்டுவதாக இல்லை. ஏனென்று சொன்னால், இவ்வளவு தூரம் எங்களுடைய கல்வியை நாங்கள் கற்று வெளியே வந்த நிலையில் எங்களுடைய அரசாங்கம் எங்களை புறந்தள்ளுகின்றது. நாங்கள் பல தடவைகள் பல வழிகளிலும் போராட்டங்கள் செய்து இறுதியாக எங்களினுடைய பட்டதாரிகள் ஒன்று கூடி இந்த முடிவை எடுத்துக்கின்றோம். அதாவது எங்களுடைய அடையாளங்களை அணிந்து வெளிப்படுத்தி இந்த அரசாங்கம் எங்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு நோக்கம். அந்த அடிப்படையிலே எங்களுடைய தமிழ்தாய் வாழ்த்தோடு இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்த நகர மத்தியிலே ஆரம்பித்து ஒரு பவனியாக எங்களினுடைய துண்டு பிரசுரங்களையும் மக்கள் மத்தியிலே பிரயோகித்து அதன் ஊடாக எங்களுடைய நிலைப்பாட்டை அரசாங்கத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அத்தோடு இந்த அரசாங்கம் மாற்றம் என்ற ஒரு நோக்கத்தோடு வந்தும் எங்களினுடைய கல்வி தராதரத்துக்கு ஏற்ற வேலையை இதுவரையும் வழங்கவில்லை என்பது எங்களுடைய ஆதங்கம். நாங்கள் பல வருடங்களாக பல்கலைக்கழகத்தில் படித்தும் வெளியேறியும் இன்னும் பல வருடங்களாக நாங்கள் வேலைக்காக காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இந்த அரசாங்கம் எதுவித எங்களுக்குரிய காலதாமதம் சொல்லாமல் எங்களுக்குரிய வேலையை வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த பட்டமளிப்பின் போது நாங்கள் அணிந்த இந்த அங்கி மீண்டும் அணிந்திருக்கின்றோம். அதற்காக எங்களினுடைய கல்வியையோ அல்லது நாங்கள் பெற்ற பட்டங்களையோ கேவலப்படுத்துவதாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எங்களுடைய நிலையை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். அத்தோடு எங்களுடைய மக்களும் எங்களுடைய இளைஞர்களினுடைய நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக 2020ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை பல்கலைக்கழகங்களில் இருந்து வெளியேறிய எந்த ஒரு பட்டதாரிகளுக்கும் அரச வேலை இல்லை. குறிப்பாக அரசு திணைக்களங்களில் அரசியல் சார்பாக பலர் தகுதியற்று வேலை செய்கின்றார்கள். அவர்களையும் களைந்து எங்களுக்குரிய வேலையை அரசாங்கம் காலதாமதமின்றி வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களினுடைய பிரதான கோரிக்கை. மாறியிருக்கின்ற இந்த அரசாங்கம் எங்களுக்குரிய தீர்வை தரும் என்ற நம்பிக்கையோடு ஒரு அடையாளத்தை தரித்து எங்களுடைய கவனத்தை மக்கள் மத்தியிலும் அரசாங்கத்திற்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இந்த உடையை தரித்து நாங்கள் இப்பொழுது ஒரு பவனி வழியாக நகர்ந்து எங்களுடைய துண்டு பிரசுரங்களை பிரயோகிக்கப் போகின்றோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து, இந்த பாதுகாப்பு சம்பந்தமான விடயங்களுக்கு எங்களுடைய இந்த ஆர்ப்பாட்டம் இடையூறாக அமையாது ஒரு அமைதி வழியிலே நாங்கள் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை அடையாள வெளிப்படுத்தலாக நடத்த இருக்கிறோம். நன்றி. இதுவரை காலமே நாங்கள் கவர்னர் ஆபீஸ்ல இருந்து ஒவ்வொரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டோ சரி எங்களோட கோரிக்கைகள் 800க்கும் மேற்பட்ட லெட்டர்கள் வரைக்கும் அரசாங்கத்துக்கு அஹிம்சா வழியில போராட்டம் நடத்தி கொண்டு வந்திருக்கிறோம். அஹிம்சா வழியில நாங்கள் டாக்குமெண்டேஷன் ஏதோ சரி நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரிவினவாதமும் இல்லை. நாங்கள் வடக்கு மாநிலத்தில் உள்ள 5 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இன்றைக்கு இவ்வளவு பிள்ளைகள் வந்து நிற்கிறோம்.
அதுக்கு காரணம் வேலை பசி. எங்களுக்கு கடந்த கால அரசாங்கத்துல கட்ட நிமிடங்கள்ல 3000 வேகன்சி யாழ் மாவட்ட வடக்கு மாநிலத்துல ஃபில் பண்றதுக்காக அப்ரூவல் காணப்பட்ட வேளையில அந்த அப்ரூவல் இப்ப எங்க போய்விட்டது. மாறினது அரசாங்கம் தானே தவிர அந்த வேகன்சி சேஞ்ச் ஆகல. அதே வேகன்சி இருக்கும் என்று சொன்னால் அதையே இப்ப ஃபில் பண்ண சுச்சுவேஷன்ல இருக்குது. வரப்பு ஏறத்தான் நீர் உயர, நீர் உயர நெல் உயர, நெல் உயர குடியேறும், குடியுயர போனியேறும். நாங்கள் வரப்பில் நிக்கிறோம். எங்கட வரப்பை உயர்த்தினால்தான் நீர் உயரும். அதே நாங்க கடைசி கட்ட இதுல இருந்து ஆரம்ப கட்டத்தில இருந்து வளர்ச்சி காணாத நாடு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வளர்ச்சியை எட்டாதுன்றது எங்களுடைய ஒரு எண்ணமாக காணப்படுது. இந்த இடத்துல நாங்கள் உள்வாரி வெளிவாரி வெளிநாடு பட்ட படிப்பு என்ற எல்லாத்தையும் தாண்டி அனைவருமே யுஜிசி அப்ரூவலோட இருக்கிற பட்டதாரிகள் தான். இதுல எல்லா சப்ஜெக்ட்லயும் இருக்கிறோம். எங்களுக்கு வட மாநிலத்துல குறிப்பா வர்றது நாடு முழுக்க 30,000 ஆசிரியர் நியமனம் வழங்கப்பட போகின்றது என்றதான அண்மை காலங்களில் செய்தி பரவி வருகின்றது. ஆனால் வடக்கு மாகாணத்தில அந்த 30,000த்துல 5 மாவட்டத்துக்கும் பொதுவா எத்தனை வரும்? அதுதான் எங்களுடைய முதலாவது கேள்வி. 5 மாவட்டத்துக்கும் குறைந்தது 5000 பேருமாக இருப்பேன். இந்த மாவட்டத்துல உள்ள வேலையில்லா பிரச்சனை, வேலையில்லா பட்டதாரி என்ற பெயரே அழிஞ்சு விட்டுடும். ஆனால் எங்களை கடந்த காலங்கள்ல ஒரு 500க்கும் குறைவான கார்டு லிஸ்ட் தான் ஃபில்அப் பண்ணப்படுகின்றது. எங்களுக்கு நியாயமான தீர்வு வேணும், அதுவும் நிரந்தர தீர்வு வேணும். அண்மை காலங்களில் நாங்கள் எவ்வளவு கோரிக்கை விட்டாலும் வச்சாலும் எங்களுக்கு கிடைக்கிற ஒரே பதில் அரசாங்கம் தற்பொழுதானே வந்தது சொல்லியே 4 மாதங்கள் கடந்து விட்டது. ஆனா அதே பதில் எங்களாலும் சொல்ல முடியும். நாங்கள் படித்து 5 வருஷமாச்சு, 5 வருஷமாச்சு, 10 வருஷமாச்சு ஆகிவிட்டது என்று சொல்ல முடியும். திருப்ப நாங்கள் சமூக வேறுபாடு என்று பட்டதாரிகள் என்ற ஒரு எண்ணக்கருவோட வேலை தேவை என்பதற்காக திருப்ப தொடர்ந்து ரோட்டில் வீதியிலங்களை ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை முன்னெடுத்து வந்து கொண்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் அஹிம்சா வழியில்தான். இன்றைய தினமும் அஹிம்சா வழியில தான் எங்களோட கவனஈர்ப்பு நடவடிக்கை இருக்கின்றது. இன்றைய தினம் செய்கிற கவனஈர்ப்பு நடவடிக்கையாவது நாங்கள் பப்ளிக் ரிவ்யூ, பப்ளிக் ஒப்பீனியன், எங்களுடைய நிலைப்பாட்டை ஒரு ஆஸ் ஏ சிட்டிசனா, ஸ்ரீலங்கன் சிட்டிசனா ஒரு பப்ளிக்கா அவை எப்படி உணர்கிறார்கள், அவர்களால் எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தர முடியும். அவர்களால் எங்களுக்கு அரசாங்க வேலை பெற்றுத்தர முடியாது. பட் அவர்களால் எங்களுக்காக ஒரு குரல் ஒன்று கொடுக்க வேண்டும். நாங்கள் கம்மிங் வீக் அடுத்த கிழமை 20ஆம் தேதி கச்சேரிக்கு முன்னால் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்வதற்கு, அஹிம்சா வழியில் ஒரு போராட்டம் செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். அதற்காக கட்டாயம் காணாமலாக்கப்பட்டவர்களுக்காக, காணாமலாக்கப்பட்ட உறவுகள்லாம் போராடணும் என்ற கட்டாயமே இல்லை. தோட்டத்தில் வெள்ளத்தில் அழிந்தவர்களுக்காக அதில் பாதிக்கப்பட்டவர்களாம் போராட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் பட்டதாரிகளுக்காக பட்டதாரிகள் மட்டும்தான் போராட வேண்டிய அவசியம் இல்லை. பட்டதாரிகள் என்று சொன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் பேனை பிடிக்கிற பிள்ளை இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கு. அந்த பிள்ளை நாளைக்கு ரோட்டில் இறங்கக்கூடாது. அந்த பிள்ளைக்கு நாளைக்கு அரசாங்கம் பதில் கொடுக்க வேணும். எல்லாரும் யூனிவர்சிட்டியை விட கொலிச் ஆஃப் எஜுகேஷனுக்கு வேலை கிடைக்குமென்றதுக்காக உடனே போகின்றார்கள். தற்சமயம் யூனிவர்சிட்டி கிடைத்துமே வேற வேலை செய்பவர்கள் இருக்கின்றார்கள். ஏன்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழகம் போனால் அரச வேலை கிடைக்காது என்ற ஒரு மைண்ட் செட் எல்லாம் மனதிலே ஓடிக்கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு அதை மாற்றணும். அப்படி என்று சொன்னால் இங்கே இருந்து மாற்றத்தை தொடங்கணும். எங்களுக்கு கொடுக்குற வேலை எங்களுக்கு கொடுக்குற நியாயமான தீர்வு இனி வர்ற எல்லா சந்ததிகளுக்கும் இது ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். அவங்களும் கஷ்டப்படக்கூடாது. நாங்கள் தனிப்பட்ட இதில் நாங்கள் 150 பேர் இருக்கிறோம்னு சொன்னால் இந்த 150 பேரும் 3000 பேர் வடக்கு மாநிலத்தில் 3000 பேரையும் வெளிப்படுத்த ஒரு நோக்கத்துக்காக இருக்கிறோம். இவ்வளவு பேற்ற குரலுக்காகவும் எங்களோட சேர்ந்து குரல் கொடுக்கறதுக்காக 20ஆம் தேதி ஒரு அஹிம்சாலை போராட்டம் செய்வதற்கு சமூகத்திலிருந்து ஒவ்வொருவரையும் திரட்டுவதற்காக இன்றைக்கு நாங்கள் துண்டு பிரசுரம் விநியோகிக்கவும் அவர்களுடைய தெளிவூட்டுவதற்காகவும் எங்களுடைய கண்டகேசன் ட்ரெஸ்ஸோட வந்திருக்கிறோம். இதை நாங்கள் உதாசீனப்படுத்துவதற்கோ எதுக்குமாகவே இல்லை. நாங்கள் பட்டதாரி என்றதை விளங்கப்படுத்துவதற்காக எங்களால் தனியாக எங்களுக்கு சில தீர்வு வந்தது. உங்களுக்கு தனியார் துறையில் நியாயமான சம்பளத்தோட நிரந்தர வேலை கிடைக்கும் என்று சொல்லி அது அரசாங்க தரப்பிலிருந்து ஒரு அரசாங்கத்துக்கு தெரிவாக சென்ற பார்லிமெண்ட் மெம்பர் ஊடாக அப்படியான பதில்கள் வரும்போது எங்களுக்கு அது தேவையில்லை. எங்களுக்கு தனியார் துறையில் வேலை எடுப்பதற்கு அரசாங்கம் தேவையில்லை. அது எங்களால் முடியும். இதில் இருக்க எல்லாருமே தனியார் துறையில் வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. தனியார் துறையில் வேலை தேடுவதற்கு அரசாங்கம் தேவையில்லை. எங்களுக்கு கேட்குற தீர்வு நியாயமான தீர்வு, நிரந்தர தீர்வு, அரசாங்க வேலை. வயசு போகுது, எங்களுடைய வாழ்க்கைக்கு எங்களுக்கு தகுதி இருக்கிறபடியாக கேட்கின்றோம்.
எங்களை தகுதி இல்லாமல் கேட்கவில்லை. எங்களுக்கு தகுதி இருக்கு, திறமை இருக்கு. எங்களுடைய குடும்ப நிலைகளையும் எங்களுடைய பொருளாதாரத்தையும் கருத்தில் கொண்டு இந்த அரசாங்கம் எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்கி நியாயமான தீர்வு கூடிய விரைவில் கிடைக்கும் என்ற நம்பிக்கொண்டு இந்தியா போராட்டத்துக்கு வருகை தந்திருக்க அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய கோரிக்கையை ஒவ்வொரு மொழி தாண்டியும் கொண்டே சேர்ப்பதற்காக வந்திருக்கின்ற எங்களுடைய மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் இந்த இடத்தில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்ஸ். வணக்கம், நான் தர்ஷினி, பட்டதாரிகள் சங்கத்திலேருந்து உறுப்பினராக வந்திருக்கிறேன். நாங்கள் பலதரப்பட்ட ஆர்ப்பாட்டங்களையும் செய்து எத்தனை விதப்பட்டும் எங்களோட வறுமை கோட்டுக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறோம். பொருளாதார நிலைமை என்னது அரசாங்கத்துக்கு தெரியும். எப்படி என்றாலுமே உண்மையிலேயே வயசு கூடினாக்கள் இனி வேலை என்றது கிடைக்கிறது கஷ்டம். எப்படி நாளாந்தம் போய் கொண்டு கேட்கல, வயசு கூடி வேலை கிடைக்காமலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நாளாந்தம் ஒவ்வொரு இடங்கள்லையுமே எத்தனையோ வித ஆர்ப்பாட்டங்கள் செய்து எத்தனையோ இது செய்திருக்கிறோம். ஆனால் முழுமையான ஒரு முடிவுன்றது கிடைக்கல. பெண்கள் இப்படி வர்றதுன்றது பெரும் சிக்கல். என்னென்னு சொன்னால் குடும்ப பிரச்சனைகள் இருக்குது, பிள்ளைகள் இருக்குது, எத்தனையோ வயசு போனாக்கள் எல்லாரையும் விட்டு இப்படி இவ்வளோத்தையும் செய்திருக்கிறோம். உண்மையிலே அரசாங்கம் எங்களுக்கு ஒரு பார்வையோட வர வேணுமென்றது தான் எங்களோட நோக்கம். இவ்வளவு காலமும் தள்ளப்பட்டு இருக்கிறதுக்கு காரணம் இப்படி ஒவ்வொரு இதுகளையும் போயிருக்கிறோம். நாங்கள் கேட்குறது என்னென்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு, எங்களுக்கு ஒரு வேலை, அரசாங்க வேலையை ஒன்றை தந்து எங்களுக்கு ஒரு கொடுப்பனை கொண்டு வர வேண்டும். நிரந்தர வருமானம் ஒன்றது கிடைப்பதற்காகவே நாங்கள் இவ்வளவு தூரமும் பாடுபடுறோம். ஒவ்வொரு மனித வலுவும் முக்கியமானது. நாளாந்தம் நாங்கள் கஷ்டப்பட்டு இப்படி திரியறதுக்கு ஒரு முழுமையான ஒரு முடிவு கிடைக்கும் என்பது நான் நம்புகிறேன். பார்த்தீங்கன்னா பட்டங்களுக்கும் பட்டங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்காது. அதுக்கான போராட்டம் செஞ்சுட்டு வரணும். அக்கா பேர் என்ன? இந்த வயசுடன் சசினா. ஓகே, நீங்க பட்டம் முடிச்ச எவ்வளவு காலம்? பட்டம் முடிச்சு நாங்க 4 வருஷம் ஆகுது. எங்களுக்கு முந்தியுமே நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப நாங்கெல்லாம் படிச்சு முடிச்சு 3 வருஷம் ஆகுதுன்னா எங்களுக்கு முதல் படிச்சு முடிச்சவங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு 35, 36 வயசு ஆகுது. அப்ப 45 வயசு தான் வேலைக்குரிய கடைசி வயது இல்லை. அப்ப அதுக்குள்ள இப்ப தரவே இல்லைன்னு சொன்னா அதுக்கு கிடையில எத்தனையோ வருஷம் சொன்னா இப்ப தந்து பிரயோசனம் இல்லாததானே. அப்ப அதுக்காக நாங்க ஒரு விழிப்புணர்வு மாதிரி வந்து நடத்தி கொண்டிருக்கோம். எல்லா 3000 அப்படி இதுல இருக்கிறாங்க. 3000 பட்டதாரிகள் எங்க வட மாகாணத்துல இருக்கிறாங்க. முதல்ல வந்து 2 அரசியல் கதைச்சு நாங்கள் அது சம்பந்தமா இன்னும் கதைக்க படையில என்ன மாதிரி எங்களுக்குள்ள கிழக்கு பல்கலைக்கழகம் பட்டம் முடிச்சு 5 வருஷம் ஆகுது. நாங்க போராட்டம் தான் செய்து கொண்டிருக்கோம். இன்னும் அதுக்கு எந்த பதிலுமே கிடைக்கல. பாருங்க, முத்தவழியில இருந்து ஜால் நகர மத்திக்கு வந்துக்கணும். பாருங்க, அப்படியே வீதிகளை சுத்தம் செய்ய வந்து ஒரு கவனீர் போராட்டமா செய்துட்டு வரணும்.
இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க, எப்படி பாக்குறீங்க? வேற சொல்லுங்க பாஞ்சு. அழுகிறப்பெல்லாம் பால் குடிக்கும். சரி, அதான் வேற எங்க இடத்துக்கு சரி, ஓகே. நீங்க எவ்வளவு பட்டம் முடிச்சு? நாங்கள் பட்டப்படி ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு இதுவும் கிடைக்கல, அரசாங்க வேலை ஒன்றும் கிடைக்கல. அரசாங்க ஒன்றுமே கிடைக்கல. அதுக்கு என்ன முயற்சிகள் மேற்கொண்டீங்களா? அதுக்கான முயற்சி நிறைய மேற்கொண்டாச்சு. ஆனா என்ன 5 வருஷத்துக்கு இந்த வேலை இல்லையா? அரசாங்கம் பொருளாதார தட்டுப்பாடுல போய்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி பொருளாதார தட்டுப்பாடுல போறாங்கன்னு தெரிய மாட்டேங்க. ஆனா வெளிநாட்டுக்காரங்க இன்று முதலீடெல்லாம் செய்து கொண்டு இருக்காங்க. ஒரு 50 ஹோட்டல இருந்து நாங்க பார்க்கலாம் எங்கெங்க முதலீடெல்லாம் செய்யறாங்க. சீனாக்காரன் இந்தியாக்காரெல்லாம் முதலீடு செய்யறாங்க. ஆனா கேட்டா அரசாங்கத்துல பொருளாதார தட்டுப்பாடம். ஆனா கவர்மெண்ட் ஜாப்காரனுக்கு மட்டும் 3 மடங்கு 4 மடங்குல சம்பளத்தை உயர்த்துறாங்க. அதுக்கு மட்டும் முன்னாடி காசு கிடக்கு. ஆனா அரசாங்கங்களுக்கு கொடுக்கறது சம்பளத்துக்கு காசு இல்லையா, ஒன்றும் இல்லையா. எங்களுக்கு வாய்தாதான் வாய்தாதான் செய்யறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. வேலை தர மாட்டாங்களா? அதுக்கான வாய்ப்பு இல்லையா? அவங்க சொல்லியிருக்காங்க எல்லாம் கொலிச்சுக்கு போங்க, அங்க போனா எல்லாம் வேலை கிடைக்கும். ஏன்னா படிச்சவங்கள வேலை இங்க டெக்கில படிக்கிறதுக்கு கோர்ஸுக்கு போட கூட சொல்றாங்க. யூனிவர்சிட்டி தான் உங்களுக்கு படிக்கலாம் முடிச்சு என்ன பண்றது? நீங்களே அதை விட கூட படிச்சும் நாங்க கூட படிச்சு அதை விட கூட படிச்சுட்டோம். வேலைக்கு போனது அரசாங்க வேலை கிடைச்சு விட்டுட்டு போயிடுவாங்கன்றாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு பாதி சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஓஎல் படிக்கைகள் இந்த ஃப்ரெண்ட் சொன்னாண்டே நானும் அவன் ஃபெயில் ஆயிட்டான். சொன்னாண்டே வர மேசம் வேலை செய்வோம். நான் வேலை படிப்போமே கொஞ்சம் விட்டேன், கற்ப விட்டேன். அவன் என்ன கிரௌண்டுக்கு போயிட்டு வந்து நிற்பாங்க. கிரௌண்ட்ல விளையாட வருவான். அப்ப கொஞ்சம் என்ன ஒரு பைக்ல வந்தான் வந்து, நீ என்னடா செய்யற படிச்சு நிற்கிறேன். என்னடா யூனிவர்சிட்டி படிச்சு கிரௌண்டுக்கு போய் விளையாட போலாம் பார்த்தா அங்கேயும் நிக்கிறான் அவன். அப்ப அவனு இதெல்லாம் வட்டால வந்துட்டு அவன் தான் ஸ்பான்சர் பண்றான், டீமுக்கே ஸ்பான்சர் பண்றான். அப்படியே இப்ப வரையும் வட்டாலே வந்துட்டு படிச்சுக்கிட்டா நிக்கிறேன் ஏண்டா. இதுக்கப்புறம் என்ன செய்யற நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்படி போனா இப்படி எங்கள்ட்ட வாழ்க்கையில் போனா வேற எதிர்கால சந்தன நிலைமை என்ன ஆகுது? யூனிவர்சிட்டி என்பது ஒரு கேலி பொருளாக காமெடி கூத்தாவது இப்ப எல்லாம் பாக்குறாங்க. அதான் உண்மை, அப்படித்தான் ஆயிக்கிட்டு இருக்கு. அதுக்குதான் இது பாருங்க இப்படித்தான் போய் செய்யணும். இப்ப எல்லாரும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டி மாணவரும் என்ன வேலை செய்யறாங்க வந்து இதெல்லாம் செய்யறான். மேசம் வேலை செய்யறான், பெயிண்டிங் செய்யறான், டச்சு தொழில் செய்யறான். செய்யற வேலையிலே அப்படித்தான் இருக்கு பாருங்க. அப்படியான நிலைமை நாங்கள் யோசிக்கல. நாங்கள் நினைவர்த்தப்படவும் இந்த ஒருவனோட பெற்றோர்களும் சமுதாயங்களும் அங்கே அவங்களோட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாரும் நினைவர்த்தப்படவும். இது என்ன பல்கலைக்கழக பட்டத்தை ஒரு இதா செய்யறாங்க. அதுக்குள்ளே இவங்க சும்மா எல்லா புது புது கோர்ஸ்களையும் கொண்டு வந்து பல்கலை கட் பண்ணி பெருசா வித்தியை செய்யறேன், பெருசா சாதிச்சுட்டோம்ன்ற ஒரு திருப்தியில நினைக்கிறாங்களே இருக்க தவிர ஒரு மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய செயற்பாடுகள்ல அக்கறை காட்டல் என்பது உண்மை. அதுல பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வேலை தேவை. இவ்வளவு வருஷமா வேலைக்காக போராட்டம் செஞ்சிருக்காங்க. இந்த போராட்டம் இன்னும் தொடரும். கச்சேரியில் பயங்கரமான போராட்டம் இடம்பெறும். 20ஆம் தேதி அப்படி நடக்க போகுது என்பது உண்மைதான். அதுக்காக இது ஒரு சும்மா டெமோ விஷயங்களை செஞ்சிருக்கிறோம். இதை இப்பதான் ஆளுநர் ஆபீஸுக்கு தான் கொண்டு போய் வைக்க போறோம். சரி சரியா, அப்பதான் யோசிப்பேன் ஆளுநர் இப்படி. இப்ப வந்து புதிய அரசாங்கத்திட்ட உங்களோட கோரிக்கை முன் வச்சீங்க. புதிய அரசாங்கத்தில் கோரிக்கை முன் வச்சிடோம்ன்றத விட அரசாங்கம் பெறவங்களோட நோக்கம் என்ன இருக்கும்? நாங்களே ஒரு ஒன்றொன்னா சொல்லிக்கொண்டே சொல்லித்தான் செய்வாங்கன்னு சொல்லித்தான் செய்யவும் முடியல. சில விஷயங்களை சொல்லித்தான் செய்யவும் முடியல. இப்ப நீங்க வீட்டை போறீங்க, உங்களை பசிக்குது, என்ன செய்வீங்க? எடுத்து தருவீங்களா நீங்களா போட்டு சாப்பிடுங்க. இதையும் சொல்லிட்டு அம்மா எடுத்து தம்பி மாணி சாப்பிட்டு இதோட என்ன கடுப்புகள் அப்புறமா. அப்ப இந்த அரசாங்கம் புரிஞ்சுக்கணும், இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கணும். சில ஜாத்தமான விஷயம் சும்மா அரசாங்கம் என்ன பாராளுமன்றத்துல இருந்து அதை செய்யறது அப்படி இப்படி கதைச்சு கொண்டு இருக்கிறதோ, இல்லாட்டிக்கு டிக்டாக்காக போய் பாராளுமன்றத்தில் இருக்கிறதோ அதுல செய்து கொண்டு இருக்கிறதால எந்த விதமான மாற்றம் மனிதர்கள் வரப்போறது இல்லை. இப்ப நாங்க மாற்றமான விஷயங்களும் செய்யணும். இல்லாட்டி செய்ய முடியலன்னு அந்த இடத்தை விட்டு விலாகும் எல்லாரும் செய்வோம். சில பேர்னா அரசாங்க வேலையில இருந்தவங்க ஒரு பிரியோசனமே இல்லாம இருக்கிறாங்க. அவங்களோட ஒப்பிடுங்க மற்ற அதை விட நல்ல மாணவர்கள் செய்வாங்க. எவ்வளவு எல்லாரும் ஆக்டிவான படிங்க. நீங்க நினைக்கிறோமா எல்லா மாணவரும் ஆக்டிவானவரும் எல்லாரும் எல்லா தொழில எல்லா திறமையும் இருக்கிறவங்க. அரசாங்கம் அதுல ஒரு கரிசனை காட்ட வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ராமநாதன் பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கு இயற்கை சார்பா என்ன நான் சொல்றேன், இனிவான பாராளுமன்ற அமர்வுல எங்கிட்ட வேலையில பட்டதாரிகள் பற்றி கதைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும் சொல்லி நாங்க அரசிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். இந்த போராட்டம் உண்மையில வேலையேற்ற பட்டதாரிகள்
இப்ப நீங்க இதை பார்க்கலாம், நிறைய பேர் இங்க நிக்கிறோம். இதை போல இன்னும் பல பேர் இருக்கணும். சில பேருக்கு சமூகம் அளிக்க முடியாத சந்தர்ப்பங்களும் இருக்கும். இருந்தாலும் கூட உண்மையில பெண்களாக நிறைய பேர் இங்க நிக்கிறோம். பெண்களை பொறுத்த மட்டும் 35-40-45 வயசு வரையான பெண்களில பொதுவாகவே வேலை இல்லாமல் இருக்கிற பிரச்சனை இங்க இருக்குது. சீதனம் வந்து இப்ப பிள்ளைகள் வந்து பொம்பளை பிள்ளைகள் பொதுவாக படிக்கிறது வந்து சீதனம் கொடுக்கறதுக்கு ஒரு வழியா இருக்கும் தான் நினைச்சு படிக்கிறது. ஆனால் உண்மையில வேலை இல்லாத பிரச்சனையால கல்யாணங்களும் இல்லாமல் அப்படி வீட்டுல வரும் நிறைய பிரச்சனைகளை இப்ப பெண்கள் வந்து எதிர்கொள்ளலாம். அப்படியான பிரச்சனைகள் ஆம்பளை அவங்களோட போலீஸும் வந்து என்ன செய்யணும்னா எல்லா தரமான வேலைகளுக்கும் தரம் பார்க்காம போக வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இப்ப வந்து இருக்கு. பொருளாதார நெருக்கடியிலும் இருக்கிறதால நாங்க வந்து எங்களுக்கு உள்ளதை விடாமல் சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறோம். அதனால நாங்கள் இந்த முறை அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டு அந்த நேரத்தில் தான் நாங்கள் இப்போ நடைமுறைப்படுத்துறதுக்காக நாங்கள் அரசாங்கத்தை தாழ்மையோட கேட்கிறோம். என்னன்னா நிறைய பேர் வேலை இல்லாமல் வடக்கு மாநிலத்தில் இருக்கணும். வடமாகாணத்தில் இருக்கிற இந்த வேலையை பட்டதாரிகளுக்கு சரியான முறையில் வெகு விரைவில் அரசு நியமனங்களை வழங்குமாறு தாழ்மையுடன் மென்மேலும் ஜனாதிபதி அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். படிக்கணும்.